சிந்திப்போம் செயல்படுவோம். இது உங்கள் ஏஞ்சல். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. அதாவது மத்திய கல்வி அமைச்சகத்தின் கல்வி திட்டத்திற்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் அமைப்பு, அதாவது UDISE, அதாவது யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். ஸோ இந்த திட்டத்தின் மூலமா என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமா நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள்ல அந்த தரவரிசையை ஆய்வு செய்யறதுதான். எந்த மாதிரி தகவல்களை அவங்க ஒரு ஆய்வு முறையில சேகரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் உள்ள பள்ளிகள்ல மாணவர்கள், ஆசிரியர்கள் வருகை பதிவேடு மற்றும் மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் அவருடைய உள்கட்டமைப்பு, அவருடைய தேர்ச்சி விகிதம், அவருடைய கல்வித்தரம் ஆகியவற்றை தேர்வு செய்யறாங்க, ஆய்வு செய்யறாங்க. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா, அந்த பள்ளிகள்ல எப்படி கட்டிட அமைப்பு இருக்கு, அது சுகாதார வசதி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறாங்க. மூன்றாவதா பாத்தீங்கன்னா, பள்ளிகளினோட கல்வித்தரம், மாணவர்களோட தரம், அவங்களுடைய திறமை, அவங்களுடைய திறன் எந்த அளவுக்கு வளர்க்கப்படுகிறது அப்படிங்கிறத மூன்றாவதா பாக்குறாங்க. நான்காவதா பாத்தீங்க அப்படின்னா, அந்த பள்ளிகள்ல மாணவர்களுடைய வருகை பதிவேடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத தரவரிசையில பாக்குறாங்க. அந்த பள்ளியினோட கல்வி தரம் எப்படி இருக்கு, அவருடைய வெளிப்படையான ஒரு நிர்வாகத்திறன் எப்படி இருக்கு, இதெல்லாமே ஆய்வு செய்யறாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க? இந்த மத்திய கல்வி அமைச்சகத்தின் மூலமா நாடு முழுவதும் நடக்கப்படுற கல்வி திட்டத்தினோட மாவட்ட தகவல் அமைப்பு எதுக்காக ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தரவரிசையில நம்ம ஆய்வு செய்யறப்ப ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள அரசு பள்ளிகள் அனைத்துமே ஒரு திறமையாகவும் ஒரு நிர்வாக திறனுடையதாகவும் இருக்கும். இதனால அந்த அரசு பள்ளியோட திறனும் அவருடைய பெருமையும் மேம்படும். அது மட்டும் இல்ல, அங்க படிக்கிற மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குங்க. தரமான ஒரு பள்ளியை உருவாக்குறதுக்காக ஒரு நிகழ்ச்சி தான் மத்திய அரசினோட UDISE அப்படிங்கிற ஒரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு மாநில அரசுக்கும் அந்த மத்திய அரசு உதவி செய்யறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா அவங்களுக்கு ஒரு தரமான கல்வியை கொடுக்கறதுக்கும், ஒரு கல்வி திட்டத்தை அமுல்படுத்திருக்கும். அந்த கல்வி திட்டத்தை எப்படி அமுல்படுத்தி அதை செயல்படுத்துறது, அதை இப்படி கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத கண்காணிக்கிற முறையும் நம்முடைய ஒவ்வொரு மாநில அரசுக்கும் நம்முடைய மத்திய அரசு உதவி செய்யறாங்க, UDISE அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமா. இப்ப இந்த திட்டத்தின் மூலமா இன்றைக்கு நடந்த தகவல்ல ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 60 பள்ளிகள்ல மாணவர்களே இல்லைங்க. தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகள் 60 பள்ளிகள்ல மாணவர்களே இல்ல. அதே போல 40 பள்ளிகள்ல ஆசிரியர்களே இல்ல. அப்படி ஒரு நிலைமை தான் நம்ம தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகள்ல இருக்குங்க. அதே போல பாத்தீங்கன்னா 3462 மாணவர்கள் பள்ளிகள்ல ஒற்றை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. 3462 பள்ளிகள்ல ஒற்றை ஆசிரியர்கள் மட்டும்தான் அந்த மாணவர்களை நிர்வகிக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு பள்ளிகளையும் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 3460 பள்ளிகள்ல 87,600 மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த எல்லா மாணவர்களுக்கும் ஸ்கூல்ல ஒரே ஒரு ஆசிரியர் மட்டும்தான் நிர்வாகத்திறன் நடத்திட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஆசிரியர் எப்படி அந்த பள்ளியும் நிர்வகித்து மாணவர்களையும் நிர்வகித்து அந்த எல்லா வகுப்புகளுக்கும் பாடமும் எடுக்கப்படுறது. அப்படின்னா அந்த மாணவருடைய திறன் எப்படி இருக்கும், அந்த பள்ளி அந்த ஒரு ஆசிரியர்களால் எப்படி நியமிக்கப்படும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிங்க. அப்ப ஒரு ஆசிரியர்களே இல்லாத பள்ளிகளும் இருக்கு, மாணவர்களே இல்லாத பள்ளிகள் 40 பள்ளிகள் இருக்கு. 3462 பள்ளிகள்ல ஒற்றை ஆசிரியர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அது போக 54,000 பள்ளிகள்ல வெறும் 3462 பள்ளிகள் மட்டும்தான் சூரிய ஒளி மின்சார திட்டம் பயன்படுத்திட்டு வர்றாங்க. அப்ப சூரிய ஒளி மின்சார திட்டம் அப்படிங்கிறது கரண்ட் செலவு இல்லாம நமக்கு இயற்கையா கிடைக்கக்கூடிய சூரிய ஒளி மூலமா மாணவர்களுக்கு லைட்டு, ஃபேனு மற்றும் என்ன எலக்ட்ரானிக் ஐட்டம் வேணுமோ நம்ம சூரிய ஒளியிலிருந்து நம்ம மின்சாரத்தை எடுத்துக்கலாம், ஒரு தகவலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அதைய எத்தனை பள்ளிகள், 82,000 பள்ளிகள்ல எத்தனை பள்ளிகள் பயன்படுத்திருக்காங்கன்னா வெறும் 3462 பள்ளிகள் மட்டும்தான் பயன்படுத்திருக்காங்க. இதெல்லாம் மத்திய அரசு கொடுத்துருக்கிற நலத்திட்டத்தை நம்ம மாநில அரசு இதெல்லாமே தவற விட்டுருக்கு. அப்ப மாநில அரசு இத கவனத்துல கொண்டுட்டு இன்றைக்கு இந்த மாதிரியான எந்த ஒரு தகவல்களும் இந்த மாதிரி இனி நடக்காம மத்திய அரசோட கொடுக்கப்பட்ட நல்ல திட்டங்களை பயன்படுத்தி மாணவர்கள் பயன்பெறும் வகையில நமது அரசு பள்ளிகள்ல இந்த மாதிரி நலன்களை கொண்டுட்டு வரணும். அது மட்டும் இல்லாம இந்த சில குறிப்பிட்ட பள்ளிகள்ல மட்டும்தாங்க சுகாதார வசதி நல்லதா இருக்கு. சோ அந்த சுகாதார வசதி அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட பள்ளிகள்ல மட்டும்தான் சுகாதார வசதி கிடைக்கப்பட்டிருக்கு. நல்லபடியா கழிப்பறை வசதி, சுகாதார வசதியா மாணவர்களுக்கு கொடுத்தால் மட்டும்தான் மாணவர்கள் சுகாதாரத்துடனும் ஆரோக்கியத்துடனும் அவர்களை கல்வியை கற்றுக்கொள்வாங்க. நம்ம ஒரு தரமான கல்வியை கொடுக்கணும், தரமான ஆசிரியர்களை கொடுக்கணும், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த
சுகாதாரமான ஒரு சூழ்நிலையை அந்த இடத்துல நம்ம உருவாக்கணும். இது எல்லாமே நம்ம தமிழ்நாடு அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.